தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா சாலைகளும் விக்கிரவாண்டியை நோக்கி. அதிமுக இந்த களத்தை புறக்கணிக்க திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் பாமக வெர்சஸ் நாம் தமிழர் என்று உறுதியாக இருக்கிறது களம். அதிமுக புறக்கணிப்பு பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து நிற்கக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்ய தவறான யுக்தி என்று சொல்ல, இந்த விமர்சனம் ஆளும் தரப்பிலிருந்தும் கடுமையாக வருகிறத பார்க்கணும். என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் போகிறாங்க, அதுக்கு போகிற வழி தான் இந்த புறக்கணிப்பு. எங்கேருந்தோ ஆர்டர் வந்திருக்கு, அவங்க சொல்லி புறக்கணிக்கிறாங்க என்று திமுக, காங்கிரஸ் இப்படியெல்லாம் விமர்சிக்க துவங்கியிருக்கிறாங்க. அதிமுக ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருந்து வந்திருக்கிறது. இடைத்தேர்தலை கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. திமுக, அதிமுக ரெண்டுமே அவங்க ஆளும் தரப்பாக இல்லாத போது புறக்கணித்த காலம் உண்டு. ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில், அதுவும் அதிமுகவுக்கு ஒரு சவாலான காலகட்டத்தில் வருகிறது. அதிமுக ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு வரும்பொழுது திரு ஆர்.எஸ். பாரதி சொல்கிறார், நாங்கள் கணக்கு போட போகிறோம், நாங்கள் உன்னுத்தியும் கணக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் ஒன்றிய செயலாளர்கள், உங்கள் நிர்வாகிகள்லாம் புறக்கணிக்கிறாங்களான்னு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஓட்டு வேறு சின்னத்துக்கு போகாதுன்னு திரு ஜெயக்குமார் உறுதியாக சொல்கிறார். அதிமுக ஓட்டு எங்களுக்கு தானே என்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பல கேள்விகள் விக்கிரவாண்டி தேர்தலை ஒட்டி எழுந்திருக்க விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் மற்றும் திரு விக்கி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாமகவின் சார்பாக திரு கணேஷ்குமார், மேலும் விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். திரு வன்னியரசு வணக்கம். பிரதான எதிர்க்கட்சியுடைய நம்பிக்கையை பெறாத, அவங்க பங்கேற்பு இல்லாமல் நடக்கக்கூடிய தேர்தல் முழுமையான தேர்தலை ஒரு நிறைவானதை பார்க்க முடியுமா? இது ஒரு ஜனநாயக பூர்வமாக நடக்கக்கூடிய தேர்தலில் யார் நிற்கணும், யார் நிற்காமல் இருப்பாங்க, யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்கல்ல, யாருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பாங்கன்னு அவங்கவுங்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது விரும்பாமலோ திமுக எப்படி ஒரு வலிமையான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியோ அதுபோல் அதிமுகவும் வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி தான். ஆட்சி அமைப்பதற்கு இந்த முறை கூட ஒரு 3% வாக்குகள் தான் வித்தியாசம் ரெண்டு கட்சிகளுக்குமே. அப்படி மாநிலத்தில் ஒரு மாநில வலிமை உள்ள ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் இந்த இடத்துல பின்வாங்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். அப்போ இதில் என்ன அப்படின்னா 26க்கு அவங்க முன்கூட்டியே தனக்கான உத்தியை இப்போயே கையாளுறாங்க. என்ன யுக்தி? திரும்ப நம்ம நிற்கிறது மூலமாக ஏன் திமுகவுக்கான வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை நம்ம ஏன் கொடுக்கணும்? அப்போ நம்ம பாஜக கூட்டணிக்கே நம்ம ஆதரவு கொடுத்தோம். பாஜக கூட்டணியில் தான் ஏன் அதிர்ச்சி அடைகிறேங்க? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஒட்டு ஓரமும் இல்லை, 27 இல்லை பாமக பாஜக நிற்கிது, அதிமுக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ அந்த வாக்கு அதிமுக வாக்கு யாருக்கு போட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. புறக்கணிப்புனா ஓட்டே போட மாட்டாங்களா? என்னுடைய கேள்வி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி, புறக்கணிப்புனா நீங்கள் அங்கே இருக்கிற வாக்குகள் எந்த வாக்குமே நீங்கள் யாருக்குமே போடலை அப்படின்னு சொல்கிற போகிறீங்களா, இல்லை நீங்கள் சுதந்திரமாக திமுக புறக்கணிச்சிருக்கு, புதுக்கோட்டையில் புறக்கணிச்சிருக்கு, அப்போல்லாம் இந்த கேள்வி இல்லை. அது ஏன்னா இப்போ அவங்களுக்கான தேவை இருக்குது. இப்போ அவர் தொடர் தோல்வி இருக்குது. தொடர் தோல்வியின் அடிப்படையில் எப்படியாவது இந்த முறை முழுமையாக எந்த இடத்துலையுமே 7 இடத்துல அதிமுக வைப்பு தொகை இழந்திருக்கு. அப்போ அந்த வைப்பு தொகையை மீட்க வேணும், கட்சியை மீட்டாக வேணும். ஸோ இப்போ உங்கள் கணக்கு, உங்கள் தியரிங்கிறது அதிமுகவுடைய மறைமுக ஆதரவு பாஜக கூட்டணிக்கு, பாமகவுக்கு இல்லை. நான் மறைமுக ஆதரவுன்னு சொல்லவே இல்லையே, நேரடி ஆதரவுன்னு தான் சொல்கிறேன். நான் நேரடினா சொல்லுவாங்களே. இல்லை, அது எப்படி நீங்கள் அது கணேஷ்குமார் அவர்களே இதை மறுக்க போகிறது இல்லை. ஏன்னா சிரிக்கிறாரு. இல்லை, அது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது அவருக்கு வசதி, இப்படி நினச்சி 4 பேருக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இல்லை, கடந்து இப்போ நான் விழுப்புரம் தொகுதியில் எங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி திடீர்னு அவங்க நிற்கிற இடங்களில் பூரா அதிமுக ஓட்டு போகிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கினுடைய எண்ணிக்கை பூத் வாரியாக பண்ணுறாங்க. விழுப்புரம் தொகுதியில் சொல்கிறோம். அதே போல் சிதம்பரம் தொகுதியில் எங்களுடைய தலைவர்களுடைய நிற்கிற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல பாஜக நிற்கிது. பாஜக நிற்கிது அப்படின்னா சில இடங்களில் பாமக நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? அதிமுக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதிமுக வெல்லணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தேர்தலை நான் முழுமையாக பார்த்துட்டு இருக்கேன். பாஜக, அதிமுக, பாமக கடந்த முறை இருந்தாங்க, கடந்த முறை அதை கூட்டத்தில் இருந்தாங்க. இந்த முறை கொஞ்சம் விலகி பார்ப்போம்னு விலகி பார்த்தாங்க, அது வேலை நடக்கலை, திருப்பி போயிட்டு இருக்கிறாங்க.
கணக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ திமுகவை எதிர்த்து இருக்கக்கூடிய அணி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு அதிமுக, பாமக, தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க எல்லாரும் வந்து கடந்த தேர்தலில் ஒன்றா சேர்ந்து தான் சந்தித்தோம். அதனுடைய நீட்சி இப்போ இந்த தேர்தலில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிமுக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகி நின்று நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தித்தாங்க. அதனுடைய வீழ்ச்சின்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதனுடைய விளைவு. அவங்க சொல்கிற மாதிரி அதிமுக சிந்திக்கலாம், வருங்காலங்களில் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அவங்களுடைய முழு ஆதரவு இருக்குன்றதுல எந்த மாற்று அதிமுக வாக்காளர்களுடைய 100% அவங்க எப்படி வேற யார் திமுக போடுவாங்களா? அதிமுக என்ற ஒரு கட்சி எதற்காக துவங்கப்பட்டது? உண்மையான அதிமுகவில் இருக்க ஒருத்தரும் இந்த வாட்டி திமுகவுக்கு எதிராக களம் காண்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வாக்குகளை செலுத்துவார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இருக்க வேண்டியதில்லை, ஐயமும் இருக்க வேண்டியதில்லை. கமிங் டு அகேன் திரு மணிகண்டன், வணக்கம். நேரடி ஆதரவாமே, மறைமுக ஆதரவெல்லாம் இல்லை, நேரடி ஆதரவு அதிமுகவுடையது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. இன்னும் சொல்ல போனா எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றாங்க, நீங்க வந்து கூட்டணி வைக்க போறீங்க, அதுக்கு வந்து இப்ப முதல்ல அடுத்த ஸ்டெப் ரீஎன்ட்ரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதுக்கு முதல் படி. அப்படியா? ஹரி, தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, நிர்மலா பெரியசாமி மாதிரி வணக்கம் அப்படின்னு அழுத்தி சொல்றப்பயே நீங்க நம்ம கிட்ட வம்புக்கு வரீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஹரி, அதாவது 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த போது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், திமுக, ராஜபக்சே 3 பேரும் ஒரு கள்ள கூட்டணி வச்சிருந்தாங்க. ராஜபக்சே வீட்டில் போய் வயிறு புடைக்க விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பெட்டகம் வாங்கிட்டு வந்தாரு. அப்படி ஒரு கள்ள கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னா அதை அவர் ஏத்துக்கிட்டாருன்னா, இதே மாதிரி ஒரு முக்கோண கூட்டணியில நான் அதிமுகவும் இருக்குது அப்படிங்கறத நான் ஏத்துக்குவேங்க. அதாவது வன்னியரசு விட்டுருங்க, கணேஷ் என்ன சொல்றாரு பாருங்க, பாமக என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுல லாஜிக் இருக்குல்ல. அதிமுக வாக்காளர், திமுக எதிர்ப்பு வாக்காளர், அவங்க என்ன செய்வாரு? திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிப்பார். திமுக எதிர்த்து யார் பிரதானம் நிற்கிறா? பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது. இயல்பு தானே. எதிரிக்கு வந்துட்டேன், அடுத்த எதிரிக்கு அடுத்த ரவுண்ட்ல இப்ப பதில் சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. நிச்சயமா அதிமுகவின் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரை, புரட்சி தலைவியை சுமந்துட்டு இருக்கிறவங்க உயிரே போனாலும் உதயசூரியன் பட்டனை ஒருபோதும் அமுத்த மாட்டாங்க. கணக்கெடுக்கிறாங்க, கவனமா இருக்கு. பாமகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் அப்படின்னு இன்னொரு பிரிவினைவாத கட்சிக்கும் அதிமுக தொண்டர்கள் உறுதியா ஓட்டு போட மாட்டாங்க. எந்த கட்சியை கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூட்டிருந்தீங்களே, அந்த பிரிவினைவாத கட்சியா? எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூட்டணி ஏதாவது உங்களை வச்சு எதுக்கு நடுவுல உங்களை வச்சு ஏதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன வச்சு பேசல, பட் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீங்க பேசுறீங்க எல்லாமே யூகம் தான். இல்ல அப்படி இல்லைங்க. அப்படி பார்த்தா நாங்க வந்து எக்காரணம் கொண்டும் ஒரு திராவிட கட்சியோடு இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி. அது அவருக்கு என்ன கடினமான வார்த்தைகளை டாக்டர் ஐயா பயன்படுத்துறார் அப்படிங்கிறத நான் நண்பர் கணேஷ்குமாருக்கு நினைவு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றேங்க. அதே மாதிரி நீங்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்க ஆசைப்படலாமாயா அப்படின்னு கலைஞர் கேட்டாரு அப்படின்னு நம்ம வன்னியரசு சொன்னதும் அவருக்கு ஞாபகம் வந்துட வேண்டாம் அப்படின்னு நான் விரும்பிக்கிறேங்க. நான் நினைக்கிறேங்க, நீங்க ஏன் களம் இன்னும் மனு தாக்கல் பண்றதுக்கே இருக்குதே, அங்க நிறைய சுயேட்சைகள் நிக்க போறாங்க. யாராவது ஒரு நல்ல சுயேட்சையை கூட அதிமுக ஆதரிக்கலாம். உங்க தந்தி டிவியில நான் நேற்று சொன்ன மாதிரி எப்படி மத்திய பிரதேச இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அங்க உள்ள காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லி நோட்டாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, அந்த மாதிரி நோட்டா புரட்சி தமிழகத்தில் விக்கிரவாண்டியில் முதலாக கூட வெடிக்க போகுது. இந்த அலங்கோலங்கள் திராவிட மாடல் எப்பேற்பட்ட கட்சி சார் இப்ப நோட்டாவோட ஐடென்டிஃபை பண்றீங்க? நோட்டாவோட ஐடென்டிஃபை பண்ணலீங்க. ஈரோடுல, அதாவது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருமங்கலம் ஃபார்முலாவெல்லாம் சொல்லலைங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ணின அட்டூழியங்கள் என்ன, மனிதர்களை போட்டு அடைக்கும் புதிய பட்டியை கண்டுபிடித்தார்கள், திருமங்கலத்தில் கின்னஸை தொட்டார்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிங்க ஒரு இதில் போட்டியிட முடியும்? அதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப 19 தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அன்று திமுக அதிக எண்ணியில் ஜெயிச்சது அப்படின்னா ஜனநாயக முறையில் அந்த தேர்தல் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆக உதாரணம். இவங்க ஆட்சியில எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க ஆளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான், இவங்க முதலமைச்சரா இருக்கும்போது தான், இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான், நான் கூடுதலா இதே தேர்தல் நடத்தும் போது தான் 26 நடக்க போகுது. அதனால புறக்கணிச்சிருவீங்களா?
ஐயா ஹரி, நீங்க நவீன நாரதரே, உங்களுக்கு தெரியாததா? பொது தேர்தல் என்பது வேறு, இடைத்தேர்தல் என்பது வேறு. அதுலயும் இப்ப என்னன்னா, இந்த விக்கிரவாண்டி மக்கள் எல்லாம் நேத்துல இருந்து மகா சோகத்துல இருக்கிறாங்களாம். எல்லாரும் நம்ம கடனை கட்டிடலாம், புதுசா கலர் டிவி எல்இடி வாங்கலாம், என்னென்னமோ. ஏன்னா 20,000 ஒரு தலைக்கு 20,000 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்ப அதிமுக போட்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா நமக்கு வழக்கமா கிடைக்கிற ஏதோ 100-200 தான் கிடைக்கும் அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா ஈரோடு மக்கள் எவ்வளவு புண்ணியம் ஒரு தலைமுறை கடனையே இதுக்கும் சேர்த்து கோபப்படுவாங்க போல இருக்கு அதிமுக மேல. இருக்கட்டுங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு கொடுத்து அவங்க அளவுக்கு எங்களால கொடுக்க முடியாதுங்க. அதிமுக 3 வருஷம் சூறையாடி விளையாடுறப்ப அதிமுக என்ன பண்ண முடியும்? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நிச்சயமாக திமுகவிற்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. பாமக எங்களோட இப்ப நம்ம குறிச்சு வச்சுக்கணும். நோட்டாவுக்கு போடுற வாக்கு தான் அதிமுக வாக்கு, அதான் அதிமுக வாக்கு வங்கி. அப்படியா? என்னுடைய வேண்டுகோள் அங்க உள்ள வாக்காளர்களுக்கு, ஒரு அதிமுக ஆதரவாளன் என்ற முறையில் என்னுடைய வேண்டுகோள், 2 கட்சிக்கும் போடாதீங்க, பிரிவினைவாதி சீமானுக்கும் போடாதீங்க. ஒரு நல்ல சுயேட்சை யாருன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுயேட்சைக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு சாதனை பண்ணி திமுக ஆட்சி வெளியேறதுக்கு ஒரு வழிகோலை ஏற்படுத்துங்க. சுருக்குமா இல்லை, அவரு இந்த வாட்ஸ்அப்பில் வர செய்தியெல்லாம் வச்சுட்டு விவாதத்துக்கு சொல்றாரு. நான் ஏதோ பொது தொகுதியில் ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி கலைஞர் சொன்னாருங்கிற செய்தியை வாட்ஸ்அப்பில் எனக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக பரப்புரை செய்கிறவங்க அதை அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அமைதி. நீங்கள் பேசும்போது நான் ஒரு வார்த்தை பேசினேன்னா, மிஸ்டர் மணிகண்டன் ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேசினேன்னா ஒண்ணு மன்னிச்சுக்கணும். கொஞ்சம் இருங்க. ஒரு குறிப்பிட்ட முன்னணி தொலைக்காட்சியில அதெல்லாம் அந்த பேட்டி இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதான் நான் சொல்றேன். நான் பல முறை இதை சொல்லியாச்சு. ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி இட்லி சாப்பிட்டாங்க, முறுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்த வீடியோ எப்படி பொய்ன்னு சொல்லி சொன்னாங்களோ. கேள்விக்கு வாங்க. ஏங்க அதுதான் நீங்க சப்ஜெக்ட் வரீங்க. நீங்க சப்ஜெக்ட் வரீங்க. நீ அதுதான் நான் கேக்குறேன். அது போல வருது. பேட்டி கொடுத்தீங்க. இப்ப நான் போறேன். ஹரி போட சொல்லாமா? இருங்க, நான் பேசுனதுக்கு அப்புறம் மணிகண்டன், மிஸ்டர் மணிகண்டன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசிட்டீங்க. நீங்க அவர் பேசிட்டாரு, நான் சொல்லணுமா இல்லையா? அப்ப இப்படியான ஒரு அவதூறுகளை, பரப்புரைகளை நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர செய்தி தான். இதை நம்ம பேசுறாரு. ஒண்ணு ரெண்டாவது நீங்க பேசுனீங்கங்கற இல்ல, நான் அது பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன். நான் என்ன விளக்கம்? இல்ல, அதுதான் அதுக்கு நான் அந்த வீடியோல நான் பேசல. விளக்கம் கொடுங்க. அப்ப நான் பேசல, அது வேற வாய்ப்பு சொல்லுங்க. இருங்க, ஏன் நீ க்ளோனிங் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி க்ளோனிங் பண்ணிட்டாங்க, டப்பிங் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஏடிஎம்கே நிறைய சொல்வாங்களே. அதுதாங்க நீங்க ஜெயக்குமார் பேசினார்ல, அது போல நான் சொல்லல. நீங்க அந்த இதுல நான் என்ன சொல்றேன், மிஸ்டர் மணிகண்டன் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதற்றப்படாதீங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரியான அரசியல் கேட்ட கேள்வி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இந்த மாதிரி பதற்றப்படுறீங்க? பதில் வாங்குவோம். எப்படி சமூகத்துல ஒரு தீண்டாமை இருக்கோ அது போல அரசியல்ல தீண்டாமை இருக்கு. அது எல்லா கட்சிகளிலும் இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப எல்லா கட்சியிலும் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லும். நம்ம குறிப்பிட்டு நீங்க பேசுறீங்க. அவங்க அதாவது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். அது அப்ப இல்ல, எல்லாத்தையும் நம்ம சொல்றாங்க. அரசியல் தீண்டாமை எல்லா கட்சியிலும் இருக்கு, பாஜக இருக்கு, அதிமுக இருக்குன்னா. இன்னொன்னு சொல்றேன், நானு இனப்படுகொலை பத்தி பேசுறாரு. இனப்படுகொலை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். இவர் அதிமுக பினாமியா வந்திருக்கிறாரு. ஒண்ணு இவர், நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அரசியல் புரோக்கரா இருக்கிற குருமூர்த்தி ஒருத்தர், ஏங்க அவர் சொன்ன வார்த்தையோட நான் கடுமையா பேசல. தயவு செய்து இருங்க. அவர் அரசியல் புரோக்கரா இல்லையா? இருக்கிறீங்க. அவருக்கு புரோக்கரா இருக்கிற மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த மாதிரியான இனப்படுகொலை ஆதரிச்சது மாதிரி ஒரு பேசுறாரு. பட்ட பகல அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வார்த்தைகளை புரோக்கர் வேலையை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, எங்கிட்ட வைக்காதீங்க. இல்ல, நான் விவாதத்துல எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பேசுறேன் திரும்ப சொல்றேன். புரோக்கர் வேலையை நீங்க குருமூர்த்தியில வச்சுக்கோங்க, எங்கிட்ட வச்சுக்காதீங்க. மிஸ்டர் மணிகண்டன், புரோக்கர் வேலையை நீங்க குருமூர்த்தியில வச்சுக்கோங்க, எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இல்ல இதுல யார் இருக்கிறாங்க? நீங்க அரங்கத்துல காங்கிரஸ் இருக்காங்களா, நாம் தமிழர் இருக்காங்களா, யார் இருக்காங்க? ஏன் அதை பத்தி பேசுறாரு? என்னுடைய கேள்வி என்னன்னா, பட்டப்பகல்ல படுகொலை நடக்குது தூத்துக்குடியில, ஸ்டெர்லைட். யாரு ஆட்சியில் நடந்தது? அது படுகொலை இல்லையா, இனப்படுகொலை இல்லையா? அதுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. இதே ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொல்றாரு? அவங்கள சமூக விரோதிகள் சொன்னாரு. எல்லாம் பாஜக காரங்க சமூக விரோதிகள் சொன்னாங்க.
இப்படிப்பட்டவங்க வந்து இன்னைக்கு வந்து தேர்தலை புறக்கணிச்சு அதுக்கு வந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்க. மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் நம்மோட நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். திரு தமிழ்மணி, உங்கள்கிட்ட நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வர, நீங்க பதில் சொல்லுங்க. திரு தமிழ்மணி, அதிமுகவுடைய புறக்கணிப்பு, அதிமுக பாக்கி யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இஸ் இட் ஈவன் a wise move? இந்த தருணத்தில் அதிமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு சார், அதிமுக தேர்தலை புறக்கணித்தது தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றியும் உற்று பார்க்கப்படுகிறது, தோல்வியும் தொடர்ந்து கண்காணித்து கவனிக்கப்படுகிறது. இந்த முறை தோற்றவன் அடுத்த முறை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவன் தோல்வி ஏற்படும் என்று ஒதுங்கி கூட விடவில்லை, தோல்வியை சந்திக்கிற தைரியம் இருந்தது என்று அடுத்த முறை வாய்ப்பு வரக்கூடிய இதுதான் அரசியல். நான் ஜெயிக்க முடிந்தால் நிற்பேன். எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எல்லா அராஜகங்களையும் செய்திருக்கிறார்கள். நான் பட்டியலிட விரும்பவில்லை, அப்படித்தான் நடந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கோ இந்திய அரசியலுக்கோ புதிதல்ல. ஒருவேளை ஒரு அடைத்து வைத்து பணம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போடுவது என்பது அடுத்த நிலையாக இருக்கலாம். ஆனால் அராஜகங்கள் செய்வதென்பது தொடர்ந்து எல்லா ஆளுங்கட்சியும் செய்திருக்கிறார்கள். நான் இப்போது பட்டியல் இரடியாக இருக்கிறது, பட்டியலை சொல்லி யாரையும் வருத்தப்படுத்த விரும்பவில்லை. இது மிக தவறு. அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், யார் தோற்றால் யார் வெற்றால் என்ன, இது எங்கள் நீங்கள் ஓட்டு போட சொல்கிறீங்கல்ல, யார் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்காத, உன்னுடைய அரசியல் ஜனநாயக கடமை போய் ஓட்டு போட்டுவான்னு ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, எலெக்ஷனில் நிற்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக கடமை இல்லையா? நின்று இருக்கணும். எனவே மிகுந்த வருத்தத்தோடு அது தவறென்று நான் கருதுகிறேன். அதை செய்திருக்க கூடாது. அவர்கள் ஓட்டு யாருக்கு போகும்? அது கிட்டத்தட்ட பணம் கொடுக்கிறவனுக்கு போகும். ஒரு யோக்கியமான பதிலை சொல்ல வேண்டுமானால், யார் அதிகம், யார் இடத்துக்கு யார் வீட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போவீர்கள், யார் அதிகம் கூலி கொடுப்பானோ அவன்கிட்ட போவீர்கள். இன்னொன்றையும், இந்த தலைப்புக்கு தொடர்புடைய தலைப்புத்தான் அதுவும் உங்கள் தலைப்பில் இருக்கிறது. திருமதி சசிகலாவை பற்றி வாங்க எங்கள் வீட்டில் வந்து பேசுங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்கெல்லாம் போட்டார் இல்லையா? அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உண்மையிலேயே கருதியிருந்தால் ஒரு கேண்டிடேட்டை அவரு போடலாம். அவருக்கு போட்டிருந்தார்னா அதிமுக வாக்குகள் ஒரு 50% அந்த அம்மா போட்ட கேண்டிடேட்டுக்கு போயிருக்கும். அந்த அம்மாவுக்கும் அதுக்கு தயாராக இல்லை. எனவே இது ஒரு ஜனநாயகத்தின் தோல்வி என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக தோல்வியும் அரசியலில் ஒரு ப்ராசஸ் தான். அதனால் நான் அவன் அராஜகம் பண்ணுமா, காசு கொடுப்பா, இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இது எங்கேயும் புதுசல்ல, ஒதுங்கியது தவறு. பாயிண்ட் டேக்கன் சார். நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். திமுக செய்தி தொடர்பாளர் திரு விக்கி, வந்து நீங்களும் புறக்கணிச்சிருக்கிறீங்க திமுக நிறைய. அது போல தானே இதுக்கு வந்து என்டிஏ சொல்லி பண்ணாங்க, மீண்டும் அங்கே போறாங்க, எங்கே இருந்தோ ஃபோன் கால் வருது, இது அவதூறு இல்லையா? இல்லை, அண்ணன் மணிகண்டன் சொன்னார், அண்ணன் வன்னியரசு அவர்கள் குறித்தோ திமுக கூட்டணி குறித்தோ எங்கள் வாக்கள் எங்கே போவோம் அப்படின்லாம் சொன்னார். இன்னைக்கு எனக்கு ஒரு காமெடி சீன் தான் ஞாபகம் வருது. கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று இருக்கும். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சிருக்காடாங்கன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரா? ஏங்க நான் சொல்றேன், இதுதான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கா, இல்ல ஓபிஎஸ் இருக்கா, இல்ல டிடி தினகரன் இருக்கா, எங்க அம்மா சின்னம்மா சசிகலாட்ட இருக்கானே தெரியல. எலெக்ஷன் கமிஷன் நீங்க சொல்றீங்க எடப்பாடிட்ட இருக்குன்னு. அப்ப ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போட்டவன் யாரு? டிடி தினகரனுக்கு தேனியில ஓட்டு போட்டவன் யாரு? இப்ப சின்னம்மா சசிகலா பின்னாடி நிக்கிறவன்லாம் யாரு? அவன்லாம் அதிமுக காரனே கிடையாதா? அப்புறம் அண்ணன் சொல்றாரு, நான் என்னது விருப்பம், நான் ஆதரவாளராக பேசுறேன், நோட்டாவுக்கு போட சொல்றேன் அப்படின்றாரு. நீங்க இந்த வாயை அப்படியே கொண்டு போய் எடப்பாடிகிட்ட சொல்லி ஒரே ஒரு முறை அதை சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா டெல்லியில் இருக்கிற எஜமானர்கள் கோச்சிப்பாங்க, அதனால எடப்பாடி வாய் திறக்க மாட்டார்.
அதான் அண்ணன் சொன்னது போல அண்ணன் வன்னியரசு தெளிவா சொன்னதுதான் சார், இங்க. எப்படி சார் அதை இன்சினுவேட் பண்றீங்க? இன்னும் அறிக்கை பாத்தீங்கல்ல, ஜல் சக்திக்கு இப்படி பண்ணலாமா? பண்ணலாம். இல்ல. துரோகம் அநியாயம்னு மத்திய அரசு திட்டுறாரு. ஐயோ, அவர் திட்டதான் எங்களுக்கு தெரியுமே. சிஏஏ என்ஆர்சி நடைமுறைக்கு வந்ததே அன்னைக்கு அதிமுக 14 வாட்டை போட்டதுனால தான். அதில் அன்புமணி அவர்கள் வாக்கு சேர்த்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொடுமை இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்பட்டது. அதனால இதெல்லாம் யாருக்கு என்ன பலனளிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான். இல்லை, ஒரே நிமிடம் நான் முடிச்சிடறேன். தப்பு இல்லை. இப்போ சிஏஏ என்ஆர்சினால இவ்வளோ பெரிய கொடுமை இஸ்லாமியர்கள் வந்து என்ன கொடுமைன்னு கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா தெளிவாக தெரியும். ஏன்னா இதே மாதிரி பொய்யை சொல்லி அந்த மக்களோட மனசுல நீங்க வந்து ஒரு விஷத்தை விதைக்கிறீங்க இல்லையா? அதை வந்து நீங்களே தெளிவுபடுங்க. என்ன கொடுமை நடந்துருச்சு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு, என்ன கொடுமை நடந்துச்சு நீங்க தெளிவா சேர்த்து சொல்லுங்க. நடக்கல, எல்லாரையும் சேர்த்துத்தான் அதுல பதிவு செய்யப்பட்டது. அதனால சொல்றேன், சட்டத்துல இல்லன்னு அப்புறம் மறுத்துட்டாங்க. ஆனா அதோட நோக்கம் என்னவா இருந்தது? அப்ப இங்க இருந்து இருக்கிற இஸ்லாமியர்களை பிளவுபடுத்தப்பட்டீங்க அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிஏனால இந்திய பிரஜை ஒருத்தருக்கு பாத்தீங்க. அது வந்து நீங்க அயல்நாட்டுல இருக்கிற மக்களை வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறை. அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் அன்னைக்கு இவர்கள் எல்லாம் துணை போனார்கள்ல, இன்னைக்கு எதுக்குறேன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு கபட நாடகம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீட்டுக்கு எதிராக பேச சொல்லுங்க. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? நீட்டு சரியானதுதான், அது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மத்திய அரசு போட்டாங்க 3 தீர்மானம் அவங்க ஆட்சியில தாங்க நீட்டுக்கு எதிர்ப்பு போட்டாங்க. இப்ப நான் அதான் சொல்றேன். இப்ப தெரியலையா? இல்ல அண்ணன் கணேஷ்குமார் என்ன ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவரே கண்ட்ரோல் பண்ண சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டணி அது ஒரு தந்திரம். அவங்க சொல்லாட்டி கூட அவங்க வாங்கி நான் சொல்றேன். எனக்கு வாய்ப்பு சொல்லி முடிக்கிட்டு நான் என்ன சொல்றேன், அப்ப தனக்கு தெரியாமலே அந்த வாய்ப்பு வெளில வருது. அதுதான் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஓட்டை கன்சல்டேட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே இருந்த கூட்டணியை மீண்டும் உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி தான் இந்த தேர்தல். அப்ப ஒட்டுமொத்தமா என்டிஏல இவங்களும் ஏற்கனவே தான் அங்கம் வகித்தாங்க, அதிமுகவும். இப்ப அதிமுக வாக்குகளும் யாருக்கு போனா நிச்சயமா அவர் சொன்னது அண்ணன் சொன்னது போல திமுகவுக்கு அந்த வாக்கள் விழ போறதில்ல, நாம் தமிழருக்கும் அவங்க போட போறதில்ல. அப்ப யாருக்கு போக போகுதுன்னா அது பாமகவுக்கு தான் போக போகுது. இப்ப சின்னம் வர அவங்களுக்கு கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட சின்ன கட்சியாக இல்லாதனால இப்ப சின்னத்துக்கு போயிருக்காங்க. நிச்சயமா அது தேர்தல் ஆணையம் யார் தயவுல கிடைக்கத்தான் போது, மாம்பழம் சின்னத்துல தான் திருப்பி நிக்க போறாங்க. அந்த வாக்களை கன்சல்டேட் பண்ணி ஓரணியில திரட்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணியை வச்சிருக்கு. அந்த கூட்டணியின் வாயிலாகத்தான் இப்படிப்பட்ட வெற்றியை சாத்தியப்படுத்துறாங்க. அதனால நாமும் இந்த கூட்டணியை சாத்தியப்படுத்தி நம்மளோட வலு என்ன அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த வேலையை செய்யறாங்க. அவ்வளவுதான். அப்படியா? அது நீங்க ரெண்டு பேரும் தான் கிளாரிஃபை பண்ணணும். முதல்ல அவங்களுக்காக நீங்க ஏன் பேசுறீங்க? உதாரணத்துக்கு அதிமுகவுக்காக நான் வரேன், ஒண்ணா வரேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணிகண்டன் பேசும்போது அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். நான் ஏன்னா நான் ஞாபகப்படுத்த விரும்பல, 2019 என்ன சொல்லிட்டு நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வச்சிங்க. உண்மையிலேயே அதை நான் ஞாபகப்படுத்தணும்னு இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நான் சொல்கிறேன். 2016க்கு பிறகு மாற்ற முன்னேற்றம் என்று நாங்கள் தேர்தலை சந்தித்த பிறகு எங்களுக்காக இல்லை, 2019 இடைத்தேர்தல் வந்தபொழுது எங்களுடைய ஆதரவை கேட்டபொழுது அதிமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை தியாகம் செய்து உங்களோட கூட்டணி வச்சோம். அது நீங்களும் மறக்க மாட்டீங்க. உண்மையான அதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் மறக்க மாட்டாங்க. அப்படி மறந்துறீங்கன்னு சொல்றீங்கன்னா அது உங்க நன்றி கெட்டத்தனத்தை தான் காட்டுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு உங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த அந்த நன்றி உணர்வு நிச்சயமாக ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் இருக்கும். இடைத்தேர்தலை சொல்றீங்களா? 2019 தேர்தலில் தான் நாங்கள் கூட்டணி வச்சு, அது கூட தான் 11 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்தது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி தயவால தான் ஆட்சியை காப்பாற்றப்பட்டது என்று அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் பேசினாங்க. விக்கிரவாண்டி தேர்தல் வந்துச்சு, அதுக்கு பிறகு வந்தது விக்கிரவாண்டி தேர்தல். அந்த இதில் விக்கிரவாண்டி வரல, அதுக்கு பிறகு வந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் உங்க கூட்டணியில் தான் இருந்தோம், நாங்கள் சந்திச்சோம். அது அதுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அண்ணனை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் உண்மை, அது நான் அந்த கருத்து உள்ள கள்ள கூட்டணி அதுக்குள்ளெல்லாம் நான் போக வரல. ஆனால் அன்னைக்கு 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் படுகொலை நடந்த பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய வைகோ அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு தனி ஈழம் அமைவது சரி இல்லை என்று இருந்த கருத்தை மாற்றி அன்றைக்கு கூட்டணி அமைச்சதே அதற்காக அமைச்சுதான். வேலூரில் ஐ திங்க் ஐ வில் பி கரெக்ட், வேலூரில் நடந்த முதல் கூட்டணி கூட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு தனி தீர்வு தனி ஈழம் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாயால சொல்ல வச்ச அந்த கூட்டணி அமைஞ்சது ஈழத்தமிழர்களுக்காக தான். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறவில்லை என்பது உண்மையான விஷயம். அது என்ன காரணம் ஏதுன்றதெல்லாம் அவங்க, ஏன்னா அன்னைக்கு முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்களும் தான் இருந்தாங்க, பிறகு அது சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தாங்க. அது என்ன ஏதுன்றது அவங்க தான் சொல்லணும். இதையும் தாண்டி ஏன் அதிமுக சப்போர்ட் பண்றேன்னா, அதிமுக சப்போர்ட் பண்ற விஷயம் இல்லை, உண்மையை வந்து மாற்றி சொல்லி தான் இந்த மக்களை வந்து இதே மனநிலைக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ஆர்சி சிஏஏ கேட்டேன், என்ன ஒரு பிரச்சனை, இது வரைக்கும் பதில் வரல.
அதற்கு மாற்று அது இல்லை இது இல்லை. பதில் என்ன சொல்ல, என்ன அந்த முஸ்லீம்கள் என்ன இஸ்லாமியர்கள் பாதிப்படைஞ்சிட்டாங்க சொல்கிறேன். அதே தான் சொல்கிறேன். நீட்டு தேர்வு என்று வந்தபொழுது 2009 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், இப்போ அடித்து சொல்கிறேன், அமைச்சராக இருந்தவரை நீட்டை நாங்கள் கொண்டு வரல. அதற்கு பிறகு நீட் வந்தபொழுது முதல்ல உண்ணாவிரதம் இருந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அதற்கு பிறகுதான் மரியாதைக்குரிய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரே அதற்கு அடுத்த நாள் தான் உண்ணாவிரதம் இருந்தார். நாங்க தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறோம். இன்னைக்கு அதற்கு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீட்டை பழகிட்டீங்களா? 3 வருஷம் ஆட்சி வந்துருச்சு. 3 வருஷம் வந்துருச்சு. கல்வி மாநிலத்துல இல்ல, பொதுப்பட்டியல்ல இருக்கு. அப்ப அதிமுக மாநிலத்தால மட்டும் அதை செஞ்சு முடிச்சிட முடியாது சார். அப்பனா இன்னைக்கு கூட்டணியில அங்க வைக்கிற நீங்க அதை கேட்டு வாங்குங்களா? ஒரு சிறப்பு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதான் சொன்னேன், 2009 வரைக்கும் நாங்க இல்ல. 2009 அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் நீட்டு கொண்டு வரல. நீட்டு கொண்டு வரும்போது துணை அமைச்சரா இருந்தார் பாருங்க, திமுகவை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணாரு? நீட்டை வந்து விலக்கு மசோதா நிறைவேற்று இல்லையா? அப்ப துணை அமைச்சரா இருந்தவர் யாரு? திமுக சேர்ந்தவர் தானே. அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. இருந்த வரைக்கும் வரலையே. ஏன் ஏமாத்துறீங்க? இவங்க ஆட்சி காலத்துல தான் வந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் நீட்டு கொண்டு வந்தாங்க. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2 ஆண்டுகள் அவரால் விலக்கு தான் வாங்க முடிஞ்சது. அதற்கு பிறகு இன்னைக்கும் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிறைய விவாதிச்சது. நான் எம்எல்ஏவா இருக்கும் போது கிட்டத்தட்ட 2 தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அதிமுக ஆட்சி 2 தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஏன் நடைமுறைக்கு வரலன்னு சொன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்காங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து பண்ணுவதற்கு இல்ல. அப்ப எப்ப வரும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக போன்ற கூட்டணி எல்லாம் அமைஞ்சு மாநில கட்சிகள் இன்னைக்கு இருக்காங்க பாருங்க, 40 எம்பிகளை வச்சுக்கிட்டு நீட்டுக்கு ஒண்ணுமே பேச முடியாம, அந்த மாதிரி நாங்க வலுவா இருக்கும் பொழுது 100% அதை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நடக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. 2013 சீட்டு ஒரு சீட்டுக்கே முடியல. 40 சீட்டு 2013ல ஒண்ணுமே இல்லாத திமுக இன்னைக்கு வரும்போது வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது அப்ப அவருடைய அரசியல் இதுதான் சொல்றது. 2013ல திமுக ஒண்ணுமே இல்ல, மாநில கட்சியாகவே இல்லை. ஒரு நம்ம கணேஷ்குமார் பேசும்பொழுது இந்த புதிய விஷயங்களுக்கு இல்ல புது இல்ல, அவர் ரொம்ப ஆழமான அன்னைக்கு 2009ல நாங்கள் வந்து திமுக கூட தான் வந்து கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்துக்கிட்டது ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய ஐயா நெடுமாறன் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள் அவங்க அந்த அணியில் இருந்தால் கூட ஈழத்தமிழர்கள் அவங்க பிரச்சனைக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணோம். அது ஒரு செய்திக்காக. நான் வந்துடுறேன் மீண்டும் வரேன். திரு மணிகண்டன் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பிஜேபியோடைய வலியுறுத்தல தான் இதை செய்யறீங்கன்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. இது மக்கள் களத்தில் ஈடுபடுமா ஈடுபடாது? ஹரி ஒன்று சொல்லிடுறேங்க, யாராவது தான் சொந்த கையை வெட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுல சமையல்காரனுக்கு அடுப்புக்கு விறகா வச்சுக்கன்னு யாராவது கொடுப்பாங்களா? உங்க வீட்டு சமையல் அடைச்சிட்டீங்களே, திமுக இந்த சமையலிலே கடை மூடப்பட்டதுன்னுட்டீங்களே, அப்ப அந்த சந்தேகம் வரும் தானே? இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமர் அன்னைக்கு அந்த சண்டை எப்ப சொன்னது கூட, இன்னைக்கு பசிக்கு நாளைக்கு சாப்பிட முடியாது. சரியில்லாத எப்ப அது ரைட்டுங்க, களம் சரியில்லாதப்ப ஒரு அராஜக தேர்தலை திமுக முன்னெடுத்து நடத்துறப்ப தேவையில்லாம நம்மளுடைய சக்தியை போய் வீணடிக்க வேண்டாம். நான் இன்னொன்னையும் சொல்றேன், ஒரு இப்போ பொது தேர்தலில் 2024 பொது தேர்தலில் ஒரு பரிச்சார்த்தமான முயற்சி எடுத்தாரு. காங்கிரஸ் கொள்கை ரீதியாக சம்பந்தமே இல்லாமல் காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக டெல்லிக்கு போகலான்னு ஆசைப்பட்டு ஒரு கட்சி, மோடி வேணான்னு சொல்கிற ஒரு கட்சி, மோடியும் வேணாம் ராகுல் தாடியும் வேண்டாம், 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு எதிர்நீச்சல் அடிச்சாரு. புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகளை தராம ஒரு தோல்வி இவங்க பண்ற அராஜகத்தோட என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமையேற்றாரோ அன்றையிலிருந்து சந்திக்கிற அத்தனை தேர்தல்களும் தொடர் தோல்வி. அதனால உட்கட்சியிலே பல பூசல்கள் இருந்துட்டு இருக்கு. அமைச்சர்கள் பல பேர் வந்து முன்னாள் அமைச்சர்களே இன்னைக்கு வந்து அதுல வந்து இந்த இவர் எடுத்திருக்க முடிவுல வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது நடந்திருக்கு. அதை வந்து அதெல்லாம் இன்னைக்கு பேசல. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் அவர்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், அதிமுக தொண்டன் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்கு செலுத்த. நோட்டான்னு சொல்லல, அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்க நேரம் தான் நான் உங்கள்கிட்ட வரேன், என்ன சொல்லிட்டாரு, எங்க ஓட்டு வந்து இன்னொரு சின்னத்துக்கு போகாதுன்றாரு. கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரி, எந்த சின்னத்துக்கு போறா நோட்டால விழுந்துருமா? நான் கேட்கிற கேள்வி. நோட்டால விழுந்தால வீட்டுல கூட இருக்கலாம். இல்ல நானே சொல்றேன், அது எப்படி போடுவார்கள், அதை வந்து வெளிப்படையா அறிக்கை விட வேண்டியது தானே. வெளிப்படையா விட. அப்ப அப்படி போன எலெக்ஷன் நீங்க விட்டீங்களா? இல்ல நாங்க சொல்லல. இன்னைக்கு அந்த கூட்டணி அந்த நிர்பந்தத்துக்காக நிக்கிறாங்க. தமிழ்மணி அந்த அதுல என்ன ஒரு சாதனை இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த புறக்கணிப்பு? இப்போ அந்த மாவட்டத்தில் திரு சி.வி. சண்முகம் ஒரு வலுவான ஒரு ரீஜனல் செட்டர், அவர்கிட்ட இந்த சேலஞ்ச் எடுத்து செய்யுங்க அப்படின்னா ஒரு கடுமையான போட்டியாவது கொடுத்துருக்க மாட்டாரா? இது என்ன கால்குலேஷன் இதுக்குள்ள இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இன் நாட் கண்டெஸ்டிங், இன் ஏடிஎம்கே நாட் கண்டெஸ்டிங், உங்க அனுமானத்தில் திரு தமிழ்மணி?
கேன் யூ ஹியர் அஸ்? சார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார், ஆ எப்படி வெற்றி மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறதோ அதே போல் நீங்கள் தோற்கிற போதும் எப்படியெல்லாம் போராடி தோற்றீர்கள் என்பதையும் மக்கள் மனதில் இருத்தி கொள்கிறார்கள். ஆக இனிமே இன்னும் இருக்கிற ஒரு 23 மாசத்துல எந்த பை எலெக்ஷன் வந்தாலும் அதிமுக நிற்காதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு பாலிசி டிசிஷன் அதிமுக சொல்லுமா? உள்ளாட்சி தேர்தல் வேற வருது, மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. உள்ளாட்சி தேர்தல் வருது, அத மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. ஆமா ஆமா சார், உள்ளாட்சி தேர்தல் இன்னும் மோசம். அது ஸ்டேட் யூனிட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். எனவே அது எல்லாத்தையும் இவங்களால் புறக்கணிக்க முடியாது. இதனால் இதை புறக்கணிச்சேன்னு இவங்க சொல்லுகிற கண்டுபிடிக்கப்பட்ட நியாயங்கள் சரியில்லை. நின்று எவ்வளவு ஓட்டில் வேணாலும் தோற்று போங்க, நின்னான் தோத்தான், அதுதான் முக்கியம். ஜெயிச்சா மட்டும்தான் நான் எலெக்ஷனில் நிற்பேன். ஓகே, அராஜகம் இல்லைன்னு அவங்கள சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் எலெக்ஷனில் நிற்கிறேன். ஓகே, அவங்க கள்ள ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஆளுங்கட்சி சொல்லுங்க, ஒரு அஃபிடவிட் போடுங்க நான் நிற்கிறேங்கிற சொல்றதுங்கிறது ஜனநாயகத்தில் தவறான அணுகுமுறை. அழுத்தம் திருத்தமா அந்த கருத்தில் இருக்கிற திரு தமிழ்மணி, மீண்டும் உங்கள்கிட்ட இன்னொரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு வன்னியரசு கவனிச்சிங்களா, நேற்று ஆர்எஸ் பாரதி வந்து இந்த இடைத்தேர்தல் பற்றி விரிவாக பேசிட்டு இருக்கும்போது வன்னியர்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம், நாங்க தான் அதிகமாக செஞ்சிருக்கோம், ஏன் அந்த மக்கள் மட்டும்தான் அந்த தொகுதியில் வாழறாங்களா? அந்த ஒரு போக்கு உங்களுக்கு சரியாப்படுதா? இல்லை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைக்கு அவர் பதில் சொன்னதாக நான் வந்து பார்க்குறேன். நான் இது வந்து சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னதுனால அதை சொல்லியிருக்கிறார். அவங்க வந்து அவர் கொடுத்த அந்த ஃபேக்ட்டு, அந்த அறிக்கையினுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து பொய்யானது இல்லை அப்படிங்கிறது யாருமே மறுக்கலை. நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அந்த அறிக்கைக்கு பதிலடியாக இருக்கு. அது வந்து எப்பயுமே வந்து ஒரு அறிக்கை வரும்போது அதுக்கான பதில் சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா வந்து, இப்போ நான் விழுப்புரம் தொகுதியில் இருந்ததுனால விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி இருக்குது. நாங்கள் வந்து களப்பணி செஞ்சுருக்கிறோம். அப்போ அங்கே வந்து பழைய மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப எளிமையாக எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் தொகுதியில் வைப்பு தொகை இழந்ததோ அதுபோல் விக்கிரவாண்டி தொகுதியிலையும் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டி செக்மெண்ட்டில் அவங்க கணிசமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறீங்கல்ல? இல்லை, அது கரெக்டு. போன முறை மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்களுக்கும் அதிமுகவினுடைய முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் வெறும் 9427 வாக்குகள் தான் வித்தியாசம். அதில் நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனால் பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கான அந்த எதிர்ப்பு இருக்குல்ல, பொதுவாக தமிழ்நாட்டில் அதுக்கான எதிரான ஒரு சூழல் வந்திருக்கு. விக்கிரவாண்டியில் பாஜகலாம் ஒரு பெரிய ஃபேக்டரா? அதாவது பாஜக கூட யார் சேர்ந்தாலும் எந்த தொகுதியில் சேர்ந்தாலும் அடி வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துருக்கீங்க, கடந்த தேர்தலையும் பார்க்குறீங்க. அதனால தான் அதிமுக வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடியார் எடுத்த முடிவு என்ன, நம்ம பாஜகவோடு இணைஞ்சோம்னா நம்ம இன்னும் கூடுதலாக அடி வாங்குவோம் அப்படின்னு இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க எடுத்து பண்ணி பார்த்தாங்க, அது முடியலை. இப்போ நம்ம திருப்பி சேருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க தள்ளிப்படுறாங்க. ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம் சேர்த்து விட்டுருவீங்க. இல்லை, ஆரம்பத்திலேயே சொல்கிறோம், பாஜகவினுடைய ஒரு தொங்கு சதை தான் அதிமுக அப்படிங்கிறத நீண்ட காலமாக நாங்கள் சொல்லலை. அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலையுமே அவர் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து ராமர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரே நாடு ஒரே மொழியாக இருக்கலாம், இல்லை குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம். மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்கள் பேசும்பொழுது கூட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கால என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல, முக்கியமான பாதிப்பு என்னன்னா வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாமில் கூட 5 லட்சம் இந்துக்கள் அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புள்ளி வரம் வந்தது. பாதிப்பு என்ஆர்சி வந்தால் தான் நமக்கு தெரியும். பாதிப்பு இருக்கா இல்ல, என்ஆர்சி இஸ் நாட் கமிங். அது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நீங்க என்னன்னா இருங்க, இதுல இலங்கையிலிருந்து வர ஈழத்தமிழர்களுக்கு அனுமதி இல்லை, அது பாதிப்பு இல்லையா? அந்த டிஸ்பாரிட்டி நீங்க கேட்கலாம். அதைத்தான் சொல்றேன், பாதிப்பு இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் பாகுபாட கேட்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த பாகுபாட்டை நம்ம வந்து சொல்றோம். இந்திய பிரஜைகளுக்கு பாதிப்பு இல்லை, அவங்க எடுத்துக்கிற அளவுகோல் வந்து நியூட்ரலா இருக்கான்னு பாதிக்கலாம். ஃபைன். நான் திரு கணேஷ், நீங்க வந்து திமுகவுடைய அறிக்கையை பார்த்திருப்பீங்க. திரு ஆர்எஸ் பாரதி சொல்லுங்க, 1000 ராமதாஸ் வந்தாலும் அந்நிய மக்கள் எங்க பக்கம் தான், அது ஒன்றும் மாறாது அப்படிங்கிற. பார்க்க தானே போறாங்க, தேர்தல் வரதான் போகிறது, பார்க்க தான் போகிறார்கள். ஏன்னா ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. இந்த வன்னிய மக்கள் என்று சொல்லும்பொழுது அவங்க பாவம், இன்னும் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி 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 ஏமாந்துக்கிட்டு இருக்கிற மக்கள். ஒரு காலத்தில் அவங்க திருந்துவாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்பொழுது அவங்க எல்லா விஷயமும் இதே மாதிரி தான் பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றுவாங்க. ஒன்று சொல்லணும், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் விக்கிரவாண்டி தேர்தலில் தானே வந்து சத்தியம் பண்ணீங்க.
15% இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவேன்னு சொல்லி யார் சொன்னது? நாங்களா சொன்னோம்? யார் சொன்னது? இப்போ முதலமைச்சர் தானே வந்து சொன்னார். ஏன் இன்னி வரைக்கும் நிறைவேற்றலை? சரி, வன்னிய மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், ஏன் இதை செய்யலை? நாங்கள் செய்யுங்கன்னு உங்களை கேட்கல. நீங்கள் அன்றைக்கி வந்து செய்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க, செய்யலை. இன்னி வரைக்கும் நாங்கள் 4 முறை உங்களை சந்திச்சிருக்கிறோம். எடப்பாடியார் அவர்களை நாங்கள் போராட்டம் பண்ணி கடைசி நேரத்தில் எங்களால் பெற முடிஞ்சது. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கான தன்மை அந்த மக்களிடம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த இடஒதுக்கீடு வந்தால் தான் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க வேலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அரசு கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற தெளிவு அந்த மக்களிடம் வந்திருக்கு. அப்போ அதை செய்ய மறுக்கின்ற திமுகவிடம் எப்படி இருப்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இது வந்து முற்றிலும் தவறானது. இப்போ வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் போட்டு விட்டுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்த வன்னியர்களும் ஐயா ராமதாஸுக்கு போட்டிருப்பாங்களா? அதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து வன்னிய சமுதாய மக்களை எந்த அளவுக்கு வந்து பிளவுபடுத்தி தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இங்கே பாமக அரசியல் செய்யுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இன்னைக்கு திமுகவில் வன்னியர்கள் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. இவங்க பேசினார், ஐயா ராமதாஸ் பேசாத பேச்சு கிடையாது. அதான் அந்த டைலாக் சொல்லணும். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும், பார் இல்லை பார் உள்ளளவும் நாங்கள் ஒருபோதும் திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு பேசினவர் தான் ராமதாஸ். ஏன்னா அது மாதிரி பல நேரங்களில் மாற்றி மாற்றி பேசி தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய மகனிற்காக, பதவிக்காக என பல விஷயங்களை செய்து முடிச்சிட்டார். இன்றைக்கி அவங்க நடத்தின அறக்கட்டளை எல்லாம் இன்றைக்கி யார் பேரில் இருக்குது, அதெல்லாம் யார், அந்த ட்ரஸ்ட் எல்லாம் யாருக்காக மாற்றினாங்கன்னு இன்றைக்கி வன்னியர்களே பலரும் வீடியோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காடுவெட்டி குரு அவர்களின் மகன் ஏன் தனியாக நினைக்கணும்? எனது மூத்த மகன் காடுவெட்டியார்னு பேசின ராமதாஸ், அவருடைய மகன், அவருடைய குடும்பம், மகள், மருமகன் எல்லாம் எதிராக நின்று ஏன் வேலை செஞ்சாங்க 2021 தேர்தலில்? அப்படி வன்னிய சமுதாய மக்களுக்கு எவ்வளவு தூரம் துரோகத்தை செய்திருக்கிறார் ராமதாஸ்னு பரப்புரை செய்தாங்களே. அப்போ அவ்வளோ நடந்திருக்கு. இதை வந்து நாங்கள் சொல்லணும் தேவையில்ல, வன்னியர் மக்களுக்கே தெரியும். மீண்டும் சொல்கிறேன், இது வரைக்கும் நாங்கள் வந்து மீண்டும் சொல்கிறோம், இந்த இடத்துல பதிவும் செய்கிறோம், மருத்துவர் ஐயாவுடைய மூத்த மகன் தான் மரியாதைக்குரிய காடுவெட்டியார். எங்கள் குடும்பத்துக்குள்ளே 1000 சண்டை இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எவ்வளோனா அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு உங்கள் கொள்கை? என்னது இன்னொன்று சொன்னீங்களே, கூடா நட்பு கேடா விளையும்னு போனீங்களே, யாருக்காக போய் நீங்கள் அதை கூடா நட்பு கிட்ட மறுபடியும் கூட்டு சேர்ந்தீங்க? அரசியல் என்னமோ தான் என்னமோ சுத்தவன் மாதிரியும் மற்றவன் மேலே கை நீட்டும் போது 3 விரல் உங்களை சிந்திக்கொன்றதை சிந்திச்சுட்டு பேசுங்க. நீங்கள் வந்து செய்யாத விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லாம். வன்னிய மக்களை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கும் எங்கள் மேலே திரும்ப 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 சாதி கட்சி சாதி கட்சி சாதி கட்சின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குத்துறீங்க. யாருக்காக? என்னத்துக்காக? இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்னத்துக்காக? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் பேசினாரு, பானை உடைக்கத்தான் போகிறோம் அப்படின்னு பேசுறாரு. ஒரு கட்சி சாதி கட்சியாக எப்படி இருக்கிறது என்றால் அந்த கட்சியின் தலைவர் பேசுகிற வார்த்தை தான். நாடாளுமன்ற தேர்தல் அண்ணன் திருமாவளவன் எங்கேயாவது மாம்பழம் குறித்து இதுவரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இல்ல இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி நான் கேட்கிறேன், ஒரு கட்சியின் தலைவர் பானையை உடைச்சு எடுத்து அந்த தேர்தல்ல பேசினாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்றேன். நாங்க பேசியது திமுக கூட்டணிக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக. நாங்க தோத்த பொழுது மாம்பழத்தை கசிக்கி பிழிஞ்சிங்களே அண்ணா அறிவாலை முன்னாடி, அது என்ன விதமான நாகரிகம்? இப்போ இந்த தேர்தல்ல ஆட வச்சு ஆட்டுல அண்ணாமலை போட்டோவை போட்டு அதுக்கு மேல மாம்பழத்தை பிசைஞ்சு ஜூஸ் போட்டீங்களா, அது என்ன விதமான நாகரிகம்? ஒரு தொண்டரின் ஒரு தலைவன் நீங்க திரும்ப திரும்ப ஒரு தூண்டுகிற விஷயத்தை செய்கிறது அரசியல் பரப்புரையில விடுதலை சிறுத்தைகளை வீழ்த்துவோம் என்பதற்காக பேசுற பேச்சு அது. நாங்க இல்லன்னு மறுக்கல, பேசினது உண்மைதான். மீண்டும் நீங்க பேசுற மாதிரி தான் உதயசூரியன் மருங்கோடு பேசுற மாதிரி தான் இது பேச்சு. இல்ல, நம்ம மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்கள் பேசும்போது இடஒதுக்கீடு தொடர்பாக சொன்னார். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த வழக்கு தொடர்பாக 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக 25 வழக்குகள் வந்து உயர்நீதிமன்ற கிளைக்கு போனது. மரியாதைக்குரிய துரைசாமி அவர்கள் முரளி சங்கர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதை வந்து இல்லைன்றாங்க. அப்போ உடனே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போகுது. அது ரொம்ப முக்கியமானது. அங்கே நாகேஸ்வரராவ் மரியாதைக்குரிய கவாய் இந்த பெஞ்சில் சட்ட சிக்கல்கள் தான் இல்லை. ஏன் இதை சொல்கிறோம்னா, ஒரு தவறான ஒரு செய்தியை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா வன்னியர் மக்களும் வாக்களித்து தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். விழுப்புரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வன்னியர் மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, மத்திய தொகுப்பில் மருத்துவ கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வந்து இல்லை அப்படிங்கிறது பாஜக முடிவு பண்ணும்போது அதை கண்டறிந்து அந்த ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு, எம்பிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது, மாணவர்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி ஆண்டுக்கு 12,000 பேரை வந்து சேர்த்துருக்குறோம். அப்படின்னா அதில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதில் தலித்துகள் யாருமே இல்லை.
அப்படி வன்னிய சமுதாய மக்களுக்காகவும் பாராட்டுகின்ற ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். வன்னிய மக்களுக்கு எதிரானதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் வாக்கு கேட்குறதுங்கிறது வேற. ஆனால் இடஒதுக்கீடு குறித்து திமுக அரசு மீது குற்றம் சுமத்தும் போது அந்த சட்ட சிக்கலையும் சேர்த்து சொல்லணும். காரணம் இல்லை. நான் இப்போ கூட சொல்றேன். இப்போ சொன்னார் இல்லையா, அரசாங்கத்தின் மூலியமாக சட்ட சிக்கல் இருக்குன்னு ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, அறிக்கை கொடுக்க சொல்லுங்களேன். சட்ட சிக்கல் ஒண்ணுமே இல்லையே. ஏன் சட்ட சிக்கல் இல்ல? உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. தரவுகளின் அடிப்படையில் நீங்க கொடுங்கன்ட்டு, அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை மட்டும் நான் படிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கு சொல்லுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களின் சமூக பின்தங்கிய நிலையை நிரூபிக்கும் விதமான தரவுகள் இல்லை என இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது ஒரு தொடக்கம்தான். தமிழக அரசு உடனடியாக புள்ளி விவரங்களை சேகரித்து இதை தமிழக சட்டமன்றத்தில் சட்டமாக இயற்றி அனுப்ப வேண்டும் சொல்லி அதுதான் கேட்கிறேன். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எந்த பின்னணியில இது இருங்க, பொருளாதார ரீதியாக எந்த பின்னணியில இவங்க இந்த சமூகம் மட்டும் இந்த சமூகம் மட்டும் எப்படி வந்து தனி உள்ஒதுக்கீடு இருங்க. ஆனா ஒரு இல்ல நான் சொல்லி முடிச்சிருக்கேன். என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். நீங்க முடிச்ச உடனே நான் விளக்கம் தரேன். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எப்படி வந்து இவங்க கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த எம்பிசி கோட்டால இந்த சமூகம் மட்டும் எப்படி நீங்கள் 10% இடஒதுக்கீடு கேட்க அதை மட்டும் தனியாக கேட்குறாங்க. இந்த தரவுகள் ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிற அதிலே இருக்கிற மற்ற சமூகம் 108 சமூகம் இருக்குது அந்த இடஒதுக்கீட்டில். இவங்களுக்கு மட்டும் எப்படி 10% கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குறது தானே ஒரு தவறு இல்லை. ஆனால் அந்த இதை மறுபடியும் ஒரு தடவை படிக்க முடியுமா அறிக்கையில்? ஏன்னா ஒரு இதில் அவருக்கே தெளிவுபடுத்திடுறான். ஏன்னா இன்னொரு தடவை அந்த பேச்சு வரக்கூடாது இல்லையா? இல்லை, அவர் பிபிசியில் கொடுத்ததை வன்னியர்களின் சமூக பின்தங்கிய நிலையை நிரூபிக்கும் விதமான தரவுகள் இல்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது, உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்கம்தான். தமிழக அரசு உடனடியாக புள்ளி விவரங்களை சேகரித்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாக இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்கும் இந்த இடஒதுக்கீடுக்கும் ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கு. இல்லை, இதற்கு பிறகு சொல்லிடுறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் இல்லை. புள்ளி விவரங்கள் எதற்கு என்று சொன்னால், அவரே சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் எப்படி பின்தங்கி இருக்கிறதான தரவுகள் இதை சேகரிப்பதற்கு தான் பேக்வர்டு கமிஷன் மூலியமாக இவங்க தான் குழு அமைச்சாங்க. அந்த அரசாங்கம் தான் குழு அமைச்சிருக்கு. இந்த அரசாங்கம் குழு அமைச்சு 2 வருடம் கால நீடிப்பு வேற கொடுத்திருக்காங்க. 7 மாசத்துல கொடுங்கன்னு சொல்லி குழு அமைச்சது இன்றைக்கு கால நீடிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல ஒரே நிமிஷம் 7 மாசம் அவகாசம் கொடுத்துட்டு கால நீடிப்பு 2.5 வருஷம். அதெல்லாம் மொத்தமா 7 மாசத்துல எடுங்கன்னு சொல்லி ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்தினுடைய கால நீட்டிப்பு 2 வருஷம். இதெல்லாம் நாங்க ஏமாத்து வேலை. தரவுகள் இருந்ததுன்னா நாளைக்கு ஒரே ஆடியன்ஸ்ல பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் அரசு செய்ய வேண்டியது. சொந்த அறக்கட்டளை வச்சிருக்காங்க, சொந்த கல்லூரி வச்சிருக்காங்க. அந்த கல்லூரியில வன்னியர்களுக்கு எவ்வளவு தூரம் இவங்க வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்க. அதுதான் அது நான் சொல்றேன். இன்னைக்கும் போங்க, இலவசமா தான் இருக்கு, இலவசமா தான் படிக்கிறாங்க. கொடுக்கலனா வந்து கேள்வி கேளுங்க. இலவசமா கொடுக்கலனா வந்து இந்த மாணவனை கூட்டி போனா இலவசமா கொடுக்கலன்னு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லலாம். இதுக்கு சோஷியல் மீடியால நிறைய வீடியோ இருக்கு. நீங்க பதில் சொல்ல முடியாததுக்கு இல்லாத நேரம் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க நேரம் கொடுங்க, எவ்வளவு பேருன்ற தரவுகளோட நான் கொடுக்குறேன். ஏன் அந்த அறக்கட்டளை மாத்தப்பட்டது? வன்னியர் சமுதாயத்தின் பேர்ல இருந்து மாத்தப்பட்டது. வன்னியர் கல்வி அறக்கட்டளை வன்னியர்களுக்கான விஷயம் தான் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த அறக்கட்டளையோட செயல்பாடுகளை முடக்குவதற்கு எப்படி செங்கல்வராயன் அறக்கட்டளையை முடக்குனீங்களோ, சென்னியப்ப நாயக்கர் அறக்கட்டளை இடத்துல இருந்து புடுங்கி இன்னைக்கு வாட்டர் பிளான்ட் கொண்டு வரீங்களோ, அந்த மாதிரி வன்னியர் கல்வி அறக்கட்டளையும் முடக்குவதற்கு நீங்கள் திட்டம் தீட்டிய காரணத்தினால சட்ட ரீதியாக அணுகுவதற்கு நாங்க ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறோம். இதுதான் உண்மை. ரைட்டா? செங்கல்வராயன் அறக்கட்டளையோட நிலம் இன்னைக்கு ஏன் எடுத்தீங்க? ஏன் நீங்க அந்த இடத்துல போய் போடுறீங்க? இடமே இல்லையா? ஓகே, நம்ம விரிவா பேசிப்போம். திரு தமிழ்மணி, ஐ ஹோப் யூ ஆர் வித் அஸ். இப்போ இந்த டிஸ்கோஸே பார்க்கணும். இன்னைக்கு வந்து திமுக வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ இன்டென்ஸாக பாமகவோட டீல் பண்ணுது அப்படின்னு டிஸ்கோஸே இப்போ வந்து இன்னும் வரக்கூடிய ஒரு மாதத்தில் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு மோதல், கருத்து மோதல்கள் அது ஒரு லைட்டுக்கு வரும். இது வந்து இப்போ என்டிஏலாம் அவங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் 2வது பெரிய சக்தி, நாங்கள் தான் வளர்ந்து வரோம், அதிமுக இது நாங்கள் வளர்றோம் அப்படின்னு. அதற்கு பலம் சேர்க்குமா இல்லை இது தற்காலிகம் நினைக்கிறீங்க? சார், அதிமுக தேர்தலையே நிற்கலேன்னு சொன்னால் அதற்குத்தானே பலம் சேர்க்கும். ஓட்டு என்ன ஆகும்? மற்ற 2 பெரிய கட்சிகளுக்கு ஓட்டு பிரிஞ்சு போகும். அங்கே போலாகிற வாக்குகள் ஒன்று திமுக கூட்டணிக்கு, இல்லை பாஜக பாமக கூட்டணிக்கு, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு பிரிஞ்சு போகும். அப்படி ஓட்டு அதிமுக ஓட்டு பிரிஞ்சு போச்சுன்னா அதனுடைய பெனிஃபிஷியரி
பாமகவும் அல்லது பாஜகவும் மற்றும் திரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர்களும் அவர்கள் இனிமே இந்த வச்சு இவ்வளவு ஓட்டு எங்களுக்கு இருக்குது, எங்களை கண்டு தான் எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறதுனால தான் அதிமுக போட்டியிடாமல் ஒதுங்கிச்சின்னு சொல்லி இன்னும் 4 சீட்டு கூட கேட்கறதுக்கு எந்த கூட்டணியில் இருந்தாலும் இது பயன்படுமே தவிர அதிமுகவுக்கு சர்வ நிச்சயமாக பயன்படாது. இது கமலஹாசன் சினிமா இல்லை, அவன் நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அவன் தப்பு பண்ணாமல் இருந்தா நான் நிற்பேன். அவன் தப்பு பண்ணுவான். எந்த கட்சி பண்ணல? அதிமுக பண்ணலையா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லா கட்சியும் பண்ணியிருக்குது. இருந்தாலும் நிற்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை. தோற்றுருவோங்கிறதுக்காக தேர்தலை புறக்கணிச்சிங்கன்னா, இல்லை கள்ள ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஜனநாயகத்தை கடமையை தவறுனீங்கன்னா மக்கள் அதை ஒரு வீழ்ச்சியாக அதிமுகவுக்கு நான் அப்படியே மாற்றி கேட்கிறேன் சார். இப்போ வந்து அதிமுக திமுக இவங்க எல்லாம் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த புறக்கணிப்பிலேருந்து அவங்க வீழ்ச்சியில மீண்டும் வந்திருக்கிறாங்களே, அதே தொகுதியில் பரிமளித்திருக்கிறாங்களே, அந்த பேட்டர்னை எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்க்க கூடாது இல்லை? இப்போ ஒருவேளை இன்னைக்கு வந்து ஒரு மார்ஜின் அதிகமாக இருந்தா, அதுவே ஏற்கனவே நிறைய தேர்தல்கள் 11வது தேர்தல் தோல்வி அப்படிங்கிற அந்த நேரட்டிவை தடுக்கிறதுக்கு இதை செஞ்சுட்டாரோ? ஏடிஎம்கேவை புறக்கணிச்சிருக்கு, அதுல இருந்து மீண்டு இருக்கு. திமுக புறக்கணிச்சிருக்கு, மீண்டு இருக்கு. சார், நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறதெல்லாம் இன்னும் 23 மாதம் பாக்கி இருக்கே. உள்ளாட்சி மற்ற ஏனைய இடைத்தேர்தல்கள் வந்தால் இதையே அதிமுக சொல்லி போட்டியிடாம இருக்குமா, இல்லை திமுக மாறிடுமா? இதுதான் கடைசியாக நாங்கள் கள்ள ஓட்டு போடுறது, அடைச்சி வச்சு காசு கொடுத்து சாப்பாடு போட்டு ஓட்டு வாங்குறது, இனிமேல் செய்ய மாட்டோம்னு எங்கேயாவது எந்த காலத்திலாவது திமுக சொல்லுமா? எனவே நீங்கள் ஒரு தவறான கருத்தை சொல்லி உங்களுக்கு அதிமுக தனக்கு குழியை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதனுடைய தாழ்மையான கருத்து. பாயிண்ட் டேக்கன் சார். திரு மணிகண்டன், திரு தமிழ்மணி உங்களுக்கு ஒன்றும் விரோதி அல்ல. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா அவர் சொல்லக்கூடிய கருத்து, மாநில தேர்தல் ஆணையம் நடத்த போற உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது, அது வந்து ஒரு கட்சிக்கு ஆணி வேற வலுப்படுத்துற முக்கியமான எக்ஸசைஸ். அதுக்கும் இதே காரணம் கொடுக்க முடியுமா? இடைத்தேர்தலாவது தேசிய தேர்தல் ஆணையம் நடத்துது. மரியாதைக்குரிய தமிழ்மணி சார் சொன்னதை வந்து வாழும் சோ ராமசாமி அதிமுக சொன்ன ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா சோ அவர்கள் எப்பயுமே உள்ளவர் இல்லை, அது அவர் சார் தான் முடிவு பண்ணணும். அதாவது அதிமுக மேல எப்பயுமே திமுகவை எதிர்க்க அதிமுக எப்பயுமே தமிழகத்தில் வலுவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல பல நேரங்களில் வந்து அதிமுகவை ரொம்ப உரிமையோட கொட்டியிருக்கிறார் திரு சோ ராமசாமி. அந்த மாதிரி இப்ப கொட்டியிருக்காரு நான் நினைக்கிறேங்க. இவர் அருமையான இப்ப பாமக கணேஷ்குமார் இந்த நிமிஷமும் நான் அதை தான் சொல்றேன். அதனாலதான் நிக்காம போனது தவறுன்னு சொல்றேன். ஓகே, அத ஒரு ரைட் ஸ்பிரிட் ஏத்துக்கிறேன் சார், அதுதான் நான் ஏத்துக்கிறேன். ஆமா சார், இப்ப திமுக நண்பர் கணேஷ்குமார் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி அவங்க அறக்கட்டளை பத்திலாம் கேட்டாரு. சமூக நீதி பேசுற திமுக ஒரு 4 அறக்கட்டளையில வச்சிருக்கிற அறிவாலயத்தில் வச்சிருக்கிற அறக்கட்டளையில் எத்தனை பட்டியலின மக்களை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வன்னிய இன பெண்களின் வயிற்றில் டேஸ் டேஸ் டேஸ்ன்னு படிச்சு பட்டம் வாங்கின இந்த மாதிரி பேசுறத முதல்ல எடுத்துங்க. இதை வந்து பாமக காரங்களே இப்ப மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்களே இதை சொல்றது இல்ல. நீங்க வந்து ஒரு இவருடைய தரகரா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரியான வேலையில பேசுறது அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கறது என்னோட கருத்து. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இதுக்கு ஆதாரம் மட்டும் சொல்லுங்க. நீங்க ஆதாரத்தை சொல்லுங்க. ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க திசை திருப்புறது அப்படிங்கிறது இதான் சோகம் கத்துறதா? நேரம் இல்ல இந்த ஷோ. ஏங்க மணிகண்டன், நான் கேக்குறது இதெல்லாம் ஒரு சோகத்தை கொடுத்தாரா இல்ல தரகர் இவரு குருமூர்த்தி கத்து கொடுத்தாரா? என்னங்க நீங்க பேசுறீங்க? ஏதோ ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. ஆதாரத்தை சொல்லாம நீங்க வந்து இல்ல மணிகண்டன், வார்த்தைகளை கவனமா இருங்க. ஒருமையில பேச உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? தரகர் இல்ல அதையும் கண்டிச்சேன். இல்ல தரகர் இல்லைன்னா விட்டுருங்க.
இல்ல தரவு இல்லைங்களாங்க? இல்ல அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக் கூடாது, அவரும் பயன்படுத்தலாம். மூவ் ஆன், மூவ் ஆன். மூன்றாம் தர Time இல்ல, இல்ல. ஐ அம் சாரி, டேக் மணிகண்டன் ஆஃப் ஸ்கிரீன். மணிகண்டன் சார் வேண்டாம். நோ, மணிகண்டன் சார் வேண்டாம் ப்ளீஸ். விக்கி ஆஃப் தி லாஸ்ட். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவான கூட்டணி, நிச்சயம் வெற்றியை நாங்கள் தான் பெற போகிறோம். அதிமுக தனது வாக்கை நிச்சயமாக வந்து நோட்டாவுக்கு போடுங்கன்னு வாய் திறந்து பேசாததுக்கான காரணமே அது மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு வாக்கு சேர்க்கத்தான். இன்னொன்று, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே நிற்கிற கேண்டிடேட் அன்னியூர் சிவா அவர்கள் அங்கே விக்கிரவாண்டியில் வெகுவாக மக்களால் தெரியப்பட்ட நபர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருக்கிற இடம் களத்தில். அதனால வெற்றி என்பது எங்களுக்கு ஏற்கனவே பெற்றுவிட்ட வெற்றி தான். இதில் வந்து வாக்குகள் ஒரு புறம் தள்ள நினைக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பெற்றுவிட்ட வெற்றி ரொம்ப 10 செகண்ட்ஸ். தேர்தல் வரதான் போகுது. அப்படி நீங்க அவ்வளோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா வன்னிய மக்கள் எல்லாம் உங்க பின்னாடி தான் நிப்பாங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க வன்னியர் சமுதாயத்தை தவிர்த்து வேற சமுதாய வேட்பாளரை போட்டுருக்கலாம். ஏன் தொடர்ச்சியா விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர் சமுதாய வேட்பாளரே போடுறீங்க? அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் சாதி அரசியல். நீங்க மாத்தி பாமக சாதி கட்சி ஒரு தலித் முத்திர குத்துறீங்க. சாதி கட்சி நாங்க சொல்றீங்க. ஆனா நீங்க நிறுத்தல. நீங்க தான எல்லாத்த பண்றீங்க. நாங்க அனைவருக்கான கட்சி தான். எல்லா இடத்துல நிறுத்தி தான் விக்கிரவாண்டி களத்தை நடக்கக்கூடிய வாதம் காட்டிட்டு இருக்கு. பட் we don't have the time. இதுதான் விக்கிரவாண்டி தேர்தல். திமுகவும் பாமகவும் ரொம்ப ஃபியர்ஸா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதிமுக இதை புறக்கணிக்க, நாம் தமிழர் களத்துல இருக்கு. திமுகவோட தோழமை கட்சிகள் நிக்க. இந்த களம் எப்படி அமைய போகுது, பிரெடிக்டபிளா இருக்க போதா இல்ல சுவாரஸ்யங்கள் இருக்க போதா, வரக்கூடிய நாட்கள் நமக்கு சொல்லும். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்களுக்கு நன்றி, வணக்கம்.